அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் பாவத்தில் சனி பகவான் அமரும் பொழுது ஜாதகர்களுக்கு என்ன பலனை செய்கிறார்? 4ஆம் இடம்ன்றது ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம். அவர் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வீடு வாகனத்தை பெறுவார் என்றதை உறுதிப்படுத்தக்கூடிய பாவம். அவருடைய கல்வி, உயர்கல்வி எப்படி அமையும்னு சொல்லக்கூடிய பாவம். அவருடைய தாய் எப்படி இருப்பார் அதை பற்றி சொல்லக்கூடிய பாவம். ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம், ஏதேனும் உடல்ல ஒரு குறைபாடு இருக்குமா, அல்லது ஜாதகர் முழு ஆரோக்கியத்தோடு இந்த வாழ்க்கையிலே பிரவேசம் செய்வாரான்றதை இந்த 4ஆம் இடம் உறுதிப்படுத்துது. அதனால தான் இதை வீடு வாகன சுகஸ்தானமாக நாம சொல்றோம். இந்த அமைவுகளின் அடிப்படையில கர்மக்காரகர் மற்றும் ஆயுள்காரகரான சனி பகவான் அமர்றார். சனி பகவான் நம்ம என்ன சொல்றோம்னா முழு இருள் கிரகமா சொல்றோம். ஆமா, ஒளி இல்லாத கிரகம். தடைகளையும் தாமதத்தையும் கடின உழைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான். இயல்பாகவே பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை வளங்களுக்கும் சனி பகவான் தான் காரணம். அந்த வளங்களை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் சனி பகவான் காரணம். அதனால்தான் ரீசைக்கிளிங் ப்ராசஸ், மெட்டல் சார்ந்த ப்ராசஸுக்கெல்லாம் சனி பகவான் தான் ஆதிபத்தியம் பெறுகிறார். அப்ப இந்த காரகங்கள் அத்தனையுமே 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அப்ளிகபிள். 4ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்தார்னா ஜாதகருக்கு சில தடைகளை கொடுக்கிறார். தடைக்கு பிறகு வெற்றி கிடைக்குதா, தடையோடே வாழ்க்கை போயிடுமா அப்படின்றத என்ன சொல்லுதுன்னா, சனி பகவான் குரு சுக்கிர புதன் போன்ற ஒளி கிரகத்தோடு தொடர்பு கொள்றாருன்னா கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கொடுத்துறார். ஒளி கிரகமே தொடர்பு இல்லை, இருள் கிரகங்கள் மட்டும்தான். ராகு கேதுகளோ சூரியனோ செவ்வாயோ போன்ற இருள் கிரகங்கள் தான் தொடர்பு கொள்வது. சனியோட 4ல் இருந்துன்னா அங்கு ஆதிபத்தியத்தை சற்று வலுவை குறைக்கிறார். சனி மகாதசை நடப்பிலே வந்துச்சுன்னா கண்டிப்பா பெரும் பிரச்சனை கொடுக்கிறார். ஒளி கிரகத்தோட தொடர்பு இருக்கு குரு சுக்கிர புதன்னா கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கிறார். எப்பொழுதுமே கடின உழைப்பிற்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, கடின உழைப்பிற்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி மிகவும் பல காலங்கள் பேசப்படும். கடின உழைப்பிற்கு பிறகும் கிடைக்கக்கூடிய தோல்வி உங்களை முழுவதுமாக நிலைகுலைய செய்யும். அந்த அமைவுகளில் 4ல் சனி பகவான் முதல் விஷயம், அவர் யோகரா அபயோகரா அதெல்லாம் தாண்டி ஏதேனும் ஒரு குறையை அங்க கொடுப்பார். ஜாதகருக்கு கல்வியல்ல பிடிச்ச கல்வியை படிக்க முடியாது, கல்வி தடை. தாயோட கருத்து வேறுபாடு இருக்கும், அல்லது தாய் இருக்கிறார் நல்ல ஒரு ஃபேவரான பொசிஷனா வந்துடுது. இப்ப நீங்க துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 4ஆம் ஆதிபத்தியம் சனி பகவான் தான். அங்க சனி பகவான் ஆட்சி பெற்றா என்ன பண்றார், தாய் இருப்பாங்க. ஆனா அங்க ஆதிபத்திய ரீதியில புதன் கெட்டு போயிருந்தா கல்வி கிடையாது. உங்க ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போயிருந்தா தாய் கிடையாது. செவ்வாய் சுக்கிரன் கெட்டு போயிருந்தாருன்னா வீடு வாகனம் கிடையாது. செவ்வாய் கெட்டு போயிருந்தாருன்னா பூமி கிடையாது. இதுபோல 4ல் சனி அமர்ந்து அந்த ஆதிபத்திய வீட்டில் அடங்கியுள்ள காரகத்திற்கு காரக கிரகம் எவையெல்லாம் வலு இழக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் இயல்பா 4ல் சனி பகவான் கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கொடுக்கிறார். கடின உழைப்பிற்கு பிறகு வீடுவாகன வசதியை கொடுக்கிறார், நிலச்சேர்க்கையை கொடுக்கிறார். கல்வி பிடிக்கலன்னா கூட, கல்வி பயில முடியலன்னா கூட சமூகத்தின் மூலியமாக ஒரு வித்தை கத்துக்கிறீர்கள், ஒரு தொழிலை கற்றுக்கொள்கிறீர்கள், ஒரு புதுவிதமான கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நபரா இருப்பீங்க. ஏட்டுக்கல்வியில் அதிக ஈடுபாடு அல்லது ஏட்டுக்கல்வியில் வெற்றி பெற முடியாமல் வேறொரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல ஒரு சின்னதா ஒரு கோர்சஸை படிக்கிறீங்க. இந்த சனி பகவான் வலுக்கும் பொழுது குரு சுக்கிர புதனோட தொடர்பு வலுத்து பெறுதுன்னா மெஷினரி சம்பந்தமான, இண்டஸ்ட்ரி சம்பந்தமான துறைகள்ல படிக்கிறீங்க. என்ஜினியரிங் கூட சனி பகவான் இருளோடு தொடர்பு கொள்ளாமல் ஒளிகிரகங்களோடு தொடர்பு கொண்டா படிக்க முடியுது. அப்ப 4ல் சனி பகவான் நல்லது இருக்கான்னா கண்டிப்பா நல்ல பலன். அசைக்க முடியாத வீடு வாகனம், எப்படி பல தலைமுறைகளுக்கு ஒரு தொழிலை சனி பகவான் கடத்துகிறாரோ அதுபோல 4ல் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின வீடு வாகன வசதிகள் அத்தனையுமே அடுத்த தலைமுறைக்கு பயன்படும். கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட வித்தைகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கும். கடின உழைப்பிற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த அத்தனை பொருள்களுமே நிலைத்திருக்கும். அதனால்தான் 4ஆம் ஆதிபத்தியம் 4ஓடு சனி தொடர்பு கொண்டெல்லாம் கருப்பு கலர்ல கார் வாங்குவாங்க. வீட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும், அல்லது குறுகலான சந்து இருக்கும். இதெல்லாம் 4ல் சனி பகவான் இயல்பா கொடுக்கும். அதுல வெற்றி கிடைக்கிற பலன் சந்தோஷத்தை கொடுக்கணும்னா ஒளி கிரகம் குரு சுக்கிர புதனுடைய தொடர்பு. சில பேருக்கு உதாரணத்திற்கு துலா லக்னமாவே இருக்கிறீங்க, 4ல் சனி பகவான் அமர்ந்தால் குரு தொடர்பு கொள்றார். லக்னம் முழு அவயோகர் குரு பகவான் தான். அப்ப குரு பகவான் நீசபங்க யோகத்தில் இருப்பது பூர்வீகத்துல கட்ட மாட்டீங்க, தொலை தூரம். ஜாதகர் வெளிநாடு தூரதேசம் இல்லை, வீட்டை கட்டி போட்டு வெளிநாடு தூரதேசம் போயிடுவீங்க, அவ்வளவுதான். எதுவானாலும் 4ல் சனி பகவான் ஒளி கிரகங்களோட தொடர்பு பெற்றிருந்தால்தான் கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி. இருள் கிரக தொடர்பு இருந்துச்சுன்னா ஒழுக்கமும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது சீர்கிடும். நினைச்சதெல்லாம் செஞ்சிடலாம், நினைச்ச பக்கம்லாம் போயிடலான்ற எண்ணத்தை கொடுத்து விடும். ஒரு சுய கட்டுப்பாடு அல்லாத ஒரு நபராகவும் உங்களை மாற்றிவிடும். எப்பொழுதுமே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான்
ஒளி கிரக தொடர்பே மேன்மை தரும். ஒளி கிரகங்களுடைய தொடர்பு இல்லை என்றால் கண்டிப்பாக முழு அவயோகமாகவே செயல்பட்டு விடுவார். இதுல மேலும் கிரகங்களுடைய இணைவு தொடர்பு பார்வையை பொறுத்து சற்று பலன்கள் கூட குறைய மாறும். இருந்தாலும் கூட 4 சனி தடைக்கு பிறகே ஆதிபத்திய வெற்றியை கொடுக்கிறார். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.